Hello, Pasangla. Vanakkam. Welcome to PW Tamil Nadu channel class 8, 9 and 10. And today we are in a weird session of class 9 standard. In today's class, we are going to see a poem called The Comet. So, The Comet அப்படின்ற poem வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியாடா? Okay, so such a easy poem. So, இந்த poemக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ உங்களோட கையை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கேமரா முன்னாடி காட்ட போறீங்க. உங்களோட ரைட் ஹேண்டை காட்டுங்க. அண்ட் உங்களோட கை ரேகை இப்போ நான் ஸ்கேன் பண்ணி நீங்கள் 2061ல் என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கியா? பார்க்கலாமா? எஸ். ஸோ கண்ணை மூடிக்கோ. எஸ், நீ கண்ணை மூடினா தான் என்னோட மேஜிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டு உன்னோட கையை வந்து ஃபோன் கேமரா முன்னாடி இப்படி வச்சுக்கோ. சரியா? வச்சுட்டியா? எஸ், கேன் ஐ ஸ்கேன் யுவர் லைன்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட்? ஓகே. ஸோ இப்போ நான் உன்னோட லைன்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டேன். யா, ஐ ஆம் ரெடி டு ரிவீல் த சீக்ரெட் வாட் யூ ஆர் கோயிங் டு சி இன் 2061. ஓகே, ஸோ இந்த 2061 ஆண்டு நீ என்ன பார்க்க போற அப்படின்னா ஹெய்லி அப்படின்ற காமெட் ஒன்று இருக்குது. சரியா? ஸோ அந்த காமெட்டை நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இந்த 2061ல் பார்க்க போகிறோம். சரியா? எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இல்லையா? ஸோ அந்த காமெட்டை எப்படி நம்ம வந்து இப்போ 25ல் தானே இருக்கோம். ஸோ நம்ம எப்படி 61ல் பார்க்க முடியும் அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் இருக்கா? ஸோ அதையும் இப்போ நான் கிளியர் பண்ணுறேன். எஸ், ஸோ இதுக்கு வந்து ஜோசியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கொஞ்சம் பின்னோக்கி போகணும் அண்ட் ஃபார்வர்டாகவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே ஸோ இது எல்லாமே நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த காமெட்டை மேபி உங்களோட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இஃப் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமெட் 2061ல் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த காமெட் ஃபஸ்ட்டு எப்படி அந்த ஹெய்லி அப்படின்ற காமெட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து தோன்றுச்சு அப்படின்னா 1910ல். சரியா? ஸோ இந்த வருஷம் தான் அந்த ஹெய்லி காமெட் வந்து இந்த உலகத்தை சுற்றி வந்துச்சாண்டா. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஆஸ்ட்ரோனர் என்ன பண்ணாருன்னா லைக் இந்த காமெட் நெக்ஸ்ட் எப்போ அப்பியர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு இயரை வந்து கணிச்சு சொன்னாராம். ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 1986. சரியா? ஸோ 1986ல் தான் திருப்பியும் இந்த காமெட்டை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். பட் ஆனால் இந்த 1986ல் திருப்பியும் அந்த ஹெய்லி காமெட் வந்துச்சு. இன் பிட்வீன் விச் ஹேட் 76 years ஆஃப் கேப். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்பியர்டுக்கும் செகண்ட் அப்பியர்டுக்கும் 76 year ஆஃப் கேப் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது இந்த ஹெய்லி அப்படின்ற காமெட் வந்து 76 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ இப்போ 1986ல் வந்திருக்கு அப்படின்னா இது எப்போ திரும்பி ரீஅப்பியர் ஆகும்? 2061ல் தான் ரீஅப்பியர் ஆகும். ஸோ அதை பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருங்க. சரியா? ஸோ இதுக்கு ஏன் ஹெய்லி காமெட் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அந்த போயட் இருக்கா இல்லையா, இங்கிலீஷ் போயட், ஸோ அவர் கண்டுபிடிச்சதுனால which means அந்த இங்கிலீஷ் ஆஸ்ட்ரோனர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரையே இந்த காமெட்க்கும் வச்சுட்டாங்க. ஸோ காமெட் அப்படின்னா என்ன? வால் நட்சத்திரம். 2061ல் நீங்க எல்லாரும் அந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க போறீங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவாடா? ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி காமெட் அப்படின்ற ஒரு போயம் பார்க்க போறோம். சரியா? ஸோ காமெட்னா வால் நட்சத்திரம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இங்கே பாரு, இப்படி நீட்டாக ஒரு லைன் மாதிரி போகும் இல்லையா? எஸ், ஸோ இப்படி இருக்கும். அப்படி தானே? எஸ், நம்ம அப்படி தானே வால் நட்சத்திரத்தை கீழே பூமியிலேருந்து மேலே வானத்தில் போகும்போது அப்படி தான் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இது வந்து அதோட ஹெட் பார்ட், இது வந்து அதோட டெய்ல் பார்ட். சரியா? ஸோ இந்த ஹெட் பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சாலிடாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து லைக் அ மேட் அப் ஆஃப் ஐஸ். சரியா? ஸோ ஐஸ் எப்படி கட்டியாக நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் அந்த உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாக்ஸில் ஃப்ரீசரில் பார்க்கும்போது ஐஸ் எப்படி கட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குமா, விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஐஸ். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஸோ இந்த காமெட் வந்து அப்படியே ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகும்போது அப்போ அந்த ஆப்போசிட்டில் சன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சன் படப்பட இந்த ஐஸ் எல்லாம் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும், விச் சேஞ்ச் இன் டு த வேப்பர். கரெக்டாக? ஸோ அந்த வேப்பர் இப்போ சன் நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ சன்லேருந்து இது ஃபுல்லாக அந்த ரேஸ் ஃபுல்லாக இப்படி அடிக்குது. ஸோ அப்போ இந்த ஹெட் பார்ட் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சி ஒரு டெய்லாக ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம கீழே இருந்து மேலே பார்க்கும்போது காமெட் போகிற வழியை வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். சரியா? எவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியா? ஸோ ஜஸ்ட் நம்ம பார்த்துருவோம், என்னடா
அதிசயமா இருக்கே! வால் நட்சத்திரம் போகுது. ஐயோ! நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம கத்துவோம். பட் அதுக்கு பின்னாடி அந்த வால் அந்த ஹெட் பார்ட்லேருந்து அந்த டெயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது நம்ம யாருக்குமே சரியா தெரியறதில்ல. ஸோ இனிமே உனக்கு அது தெரிஞ்சிருக்கும். சரியாடா? ஸோ பார்த்துக்கலாமா? எஸ், சின்ன இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம போயம்குள்ள போலாம். ஸோ இந்த மாரி மோர் ரிலேட்டடான வீடியோஸ் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும்? நம்மளோட ஆப்ப போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு. ரிகார்டிங் யுவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஓகே. ஸோ இந்த லெசன் ரிலேட்டடா ஐல் பி போஸ்டிங் டுடே இன் த வாட்ஸ்அப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அடிஷ்னலி பிலோ பார்த்தனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நம்மளோட நோட்ஸும் இருக்கும். அதையும் சேர்த்து நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? Okay, so let's start the poem and we are going to see the description of the poem, explanation, additionally book back exercises, everything. Complete நம்ம அந்த book, அந்த lesson இருக்கிற எல்லா pages-ஐயும் cover பண்ண போறோம். Okay? So first in a warm-up activity, we have a cross like this. சரியா? ஒரு puzzle மாதிரி கொடுத்திருப்பாங்க. So அதுக்கான clues வந்து உனக்கு next followed by the கொடுத்திருக்காங்க. So first பார்த்தனா smallest planet in the solar system. என்ன அப்படின்றத நீ social நம்ம 6th ல இருந்தே தான் படிச்சிட்டு இருக்கோம். ஆன்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம இது 5th 6th ல இருந்து படிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை ஒரு வாட்டி லைக் ரீகால் பண்ணிப்பார். ஸோ நம்மளோட கேலக்ஸி என்ன கேலக்ஸி? மில்கி வே கேலக்ஸியா? ஸோ ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ விச் மீன்ஸ் அந்த செகண்ட் அந்த டூன் பார்த்தோன்னா அதுலேயே நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. சரியாடா? ஸோ அந்த ரெண்டுமே லைக் ஒன்று கிராஸாக வரும், ஒன்று டவுன்வர்ட்ஸ் வரும், விச் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் தான். சரியா? ஸோ இப்போ இங்கே மில்கி வே அப்படின்னு எழுதிட்டேன்னா இங்கே மூன் அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ இந்த மாதிரி அங்கே கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸையும் நீ செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மூன், மில்கி வே கேலக்ஸி, லைட் இயர், எர்த், மார்ஸ், ஆஸ்ட்ராய்ட், யுரேன், சாட்டர்ன், தென் மெர்க்குரி, வீனஸ், நெப்டியூன், சன் அண்ட் ஜூபிட்டர். ஸோ எல்லாத்தோட ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். டைரக்டாக ஆன்சர் பார்க்காத. பிஃபோர் தட் ப்ளீஸ் ஹாவ் அ ட்ரை ஆஃப் இட். ஓகே, ஸோ கேன் வி கெட் இன் டு த போயம் now? ஓகே, இப்போ நம்ம ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஆத்தர் யார்? இந்த போயட்டோட போயட் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நார்மன் லிட்டில்ஃபுட். ஓகேவா? ஸோ இவரோட பீரியட் பார்க்கலாம். 18 May 1889 to 20 May 1947. சரியா? நம்மளோட இண்டிபெண்டன்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இவர் யார் அப்படின்னு பார்த்தா ஹீ இஸ் அன் அமெரிக்கன் போயட். ஸோ இவர் எங்கே பிறந்தாரு அப்படின்னு பார்த்தா மேரிலேண்ட். சரியா? ஸோ மேரினா பொண்ணோட பேர். அந்த பொண்ணு வந்து அந்த லேண்டில் இருக்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மேரிலேண்ட் ஆஃப் USA. ஸோ இது எங்கே இருக்குது? USAல இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். ஸோ இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எங்கே அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிருக்கும்? வாழ்க்கையை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றியும் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கும். His poems are simple. ஸோ இவரோட போயம் வந்து நம்ம படிக்கும் போது சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் அதில் டீப்பான தாட்ஸ், விச் மீன்ஸ் படிக்கிறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் வந்து நம்மளை நிறைய யோசிக்க வைக்க, ஒரு டீப் தாட்ஸ்குள்ளே கொண்டு போகும். provoke the readers to observe the idea beyond the usual, which means நான் சொன்ன மாதிரி நம்மளோட provoke அப்படின்னா நம்மளை தூண்டுறது, நல்ல விஷயத்துக்கு நம்ம படிக்கணும் ஒரு வெறி நமக்குள்ளே வரும் இல்லையா? ஸோ அதுதான் provoke அப்படின்னு சொல்கிறது. இவரோட போயம் சிம்பிளாகவே இருந்தாலும் ஆனால் அந்த சிம்பிளிட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம், நம்ம சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் எப்போவுமே இவரோட போயம்ல அமைஞ்சிருக்கும். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு போயம். எஸ், பாத்தியா வால் நட்சத்திரம் எப்படி அழகா அப்படியே வந்து. ஸோ இந்த பார்ட் பார்த்தனாவே நமக்கு தெரியும் ஹெட் எப்படி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி டெய்ல் வர விஷயங்கள். ஓகேவா? பாத்தியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமாடா? போயம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் மெமரி போயம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணு. யா. Ramping through the heavens, never stopping day or night, a spectacle of lifetime, a comet in full flight. So this is the first 4 lines, which means the first stanza. Okay va? So first ramping அப்படினா என்ன? ஸோ இப்போ நம்மளோட மாடல்ஸ் அந்த USA அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம பிளேஸ்லேயே நிறைய ஸ்டேஜ் மாடல்ஸ் எல்லாமே இருக்காங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கையெல்லாம் வச்சு டொக் டொக் டொக்கு நடப்பாங்களே. ஸோ அப்படி அவங்க ரேம்ப் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும். அவங்களோட ஹீல் போட்டிருந்தாங்கன்னா அந்த சத்தம், அவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்பீடில் டக்கு டக்கு டக்குனாங்க நடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் வந்து நடப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா? அதுதான் ரேம்பிங். அது இங்கே ரிலேட் பண்ணுற ஒரு விஷயம். சரியா? ஸோ இந்த காமெட் வந்து
எங்கேருந்து வருதா? லைக் விண்வெளியிலேருந்து வருதா. அந்த ஸ்பேஸ், ஹெவன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஸ்பேஸ் அண்ட் ஹெவனில் எப்படி வருதா? ரேம்ப் பண்ணிட்டு வருதா. ஸோ ரேம்ப்னா நல்லா அது வர ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் உருவாகிற ஒரு சத்தம், சரியா? ஒரு நாய்ஸோட வருது. இதுதான் ரேம்பிங் த்ரூ த ஹெவன் அண்ட் நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். ஸோ விச் மீன்ஸ் இந்த ரேம்ப் பண்ணிட்டு வர அந்த விண்வெளியிலேருந்து ரேம்ப் பண்ணிட்டு வர அந்த வால் நட்சத்திரம் வந்து ஸ்டாப்பே ஆகாதான். ஸோ எங்கேயுமே பிரேக் எடுத்து வரலாம். அட்ட ஸ்பீடில் பயங்கரமாக வருமா. ஸோ டே அண்ட் நைட் எல்லாம் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படியே ரொம்ப நான் ஸ்டாப்பிங்காக டே அண்ட் நைட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி வர அந்த காமெட்டை நம்ம நம்ம பார்க்க போகிறது வந்து நமக்கு லைஃப் டைமில் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், சரியா? ஸோ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ காமெட் வந்து ஃபுல் ஸ்பீடில் வரதை வந்து நம்ம பார்க்குறது ஃபுல் ஃப்ளை, ஓகேவா? ஃப்ளைட் அப்படின்னா ஃப்ளை. ஸோ ஃபுல் ஃப்ளைட்டில் வந்து வரப்போகிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதை பார்த்துட்டோன்னா அதை விட ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் வந்து ஒன்றுமே இல்லை, சரியா? ஃபர்ஸ்ட் 4 லைன் புரிஞ்சுதா? ஓகே, then next 4 lines we will see the next stanza now. Faster than a cheetah with a tail that smiles long, better than a mountain, so powerful and strong. So இந்த ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டான்ஸாலே பார்த்துருந்தோம் எப்படி வந்து அது சீறி பாஞ்சு வருது, ராம்பிங்கா அந்த சவுண்டோட சீறி பாஞ்சு வருது. ஸோ அப்படி சீறி பாஞ்சு வரதை தான் இங்கே வந்து கம்பேர்டு வித் சீட்டா, சரியா? ஸோ இந்த கம்பேரிசனை இங்கே நீ என்ன சொல்லுவ? மெட்டாஃபர்ன்னு சொல்லுவியா இல்லை சிமிலின்னு சொல்லுவியான்னு யோசிச்சுப்பார். ஸோ மெட்டாஃபர்னா என்ன, சிமிலினா என்ன அப்படின்றத யோசிக்கணும், சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து போய்டிக் டிவைஸை சொல்லுவேன். பட் நீ என்ன அப்படின்றத ஆன்சர் யோசிச்சு வச்சுக்கோ. ஸோ இப்படி சீறி பாஞ்சு வர அந்த காமெட்டை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? சீட்டா கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரியும் சீட்டா தான் வேகமாக இருக்கிற அனிமல்ஸ்லேயே வேகமாக ஓடும். ஆனால் இந்த சீட்டாவை தாண்டியும் அந்த காமெட் என்ன பண்ணுமோ அதை விட ஸ்பீடாக போகும். ஓகே, வித் அ டெய்ல் தட் ஸ்மைல்ஸ் லாங். ஸோ அதோட டெய்ல் இப்படி ஸ்பீடாக வரும்போது அதோட டெய்ல் வந்து எப்படி இருக்குமா? மைல்ஸ் கணக்காக லாங்காக இருக்குமா, ஓகேவா? ஸோ 1 மைல் 2 மைல் 3 மைல் இப்போ தூரத்தில் போயிடலாம். அதோ இன்னும் 1 மைல் தான் இருக்குது, 2 மைல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் இங்கே மைல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ சீட்டாவை விட வேகமாக வர இந்த காமெட்டோட வால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைல் கணக்கில் நீட்டாக இருக்குமா. ஸோ ஏன் அதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம கீழே இருந்து மேலே கிரவுண்ட்லேருந்து நம்மளோட ஸ்பேஸை பார்க்கும்போது விச் மீன்ஸ் அது ட்ராவல் ஆகி போகிறத பார்க்கும்போது ஜஸ்ட் இவ்வளோதான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு 3 மீட்டர் தான் இருக்கும் போல் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆனால் அது கிடையாது. ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது மைல்ஸ் கணக்கில் அது லாங்காக இருக்கும் அதோட டெய்ல். தென் பிகர் தேன் அ மவுண்டைன், ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இது வந்து பார்க்கும்போது இந்த காமெட் பார்க்கும்போது பிகர் தேன் அ மவுண்டெயினை விட இந்த அதோட ஹெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், which means powerful and strong. இப்போ ஒரு மலையை போய் உடைக்கணும்னா நம்மளால கத்தியெல்லாம் எடுத்துட்டு போய் உடைக்க முடியுமா? கிடையாது. அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போய் தான் உடைக்க முடியும், அப்படிதானே? ஸோ ஒருத்தரால அது செய்யவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவாடா? ஸோ நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் புரிஞ்சுதா? சச் அ ஈஸி திங், சரியா? இதுல வந்து நீ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு போயம் தான், பார்த்துடலாம். Then the outer ice is melting, causing vapor from the force, and leaves a trail behind it as it travels on its course. So, இதுல thirdல first 2 lines சொல்றேன் பாரு. outer ice which means அந்த head part. So, introலே நான் சொல்லியிருந்தேன். இந்த ஹெட் பார்ட் எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். பட் இது எதனால் மேக் பண்ணியிருக்கோம்? ஐஸ்னால, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லையா? ஸோ அந்த ஐஸ்னால வரும்போது ஸோ அது ஸ்பீடாக வருது. ஸோ ஸ்பீடாக வரும்போது அந்த சன் கிட்ட அப்போ சன் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு என்ன குளுன்னு காற்றாடிக்கும், பயங்கரமாக வெயில் அடிக்கும், உடம்பெல்லாம் எரியும், அப்படியே ரொம்ப எக்ஸாஷனாக ஆயிடுவோம், அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி ஒரு சன் பக்கத்தில் இது போச்சுன்னா என்ன ஆகுமா? அதோட அவுட்டர் பார்ட் விச் மீன்ஸ் இந்த ஹெட்டோட அவுட்டர் பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மெல்ட் ஆகி அதுலேருந்து வேப்பர் வெளியே வரும். ஸோ ஐஸ்னா நமக்கு தெரியும், ஐஸ்லேருந்து அப்படியே மேலே புகையாக வரும், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி வேப்பர் வந்து வெளியாகிறது தான் ஃப்ரம் த ஃபோர்ஸ். ஸோ அது வந்து இந்த வெளியாகிற ஃபோர்ஸ் என்ன பண்ணுமா? அப்படியே இந்த மாதிரி டெய்ல வந்து ஃபார்ம் பண்ணும், சரியா?
புரிஞ்சுதா? ஸோ இங்க பாரேன். இப்ப இப்படி போயிட்டு இருக்கு. எப்படி இந்த ஆரஞ்ச் கலர் இப்படி டெய்ல ஃபார்ம் பண்ணிட்டே போகுது. ஸோ அதுதான் அங்க 2 லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் லீவ்ஸ் அ ட்ரையல் பிஹைண்ட் இட். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகி விச் மீன்ஸ் அந்த ஐஸ் வந்து வேப்பர் ஆகி அதோட வழிய நமக்கு காட்டி கொடுக்குது. லீவ் அ ட்ரையல். ஸோ அது போற பாதையை நமக்கு வந்து காட்டி கொடுக்குது. ஆஸ் இட் ட்ராவல் ஆன் இட்ஸ் கோர்ஸ். ஸோ அது போற பாதைகள் எல்லாமே, அது ட்ராவல் பண்ற பாதைகளை எல்லாமே இந்த வழியை வச்சு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா புரிஞ்சுதாடா? ஃபைன். ஸோ ஜஸ்ட் 4 லைன்ஸா கொடுத்துருக்காங்க, அதனால ரொம்பவே ஈஸியா இருக்கும்டா. நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த் the atmosphere will shake with shock waves reaching to the ground causing the land to quake, which means இப்போ ஒரு காமெட், அந்த காமெட் வந்து நம்மளோட எர்த்தை நோக்கி வரும்போது என்ன ஆகுமா? the atmosphere will shake. ஸோ நம்மளோட அட்மாஸ்பியர் ஷேக் ஆக ஆரம்பிக்கும், தள்ளாட ஆரம்பிக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஃபோர்ஸாக வரும். சரியா? ஸோ இந்த ஸ்பீடில் தான் வரும்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஜஸ்ட் நம்மளை கிராஸ் பண்ணும்போது நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து என்ன ஆகும்? ஷேக் ஆகும். ஸோ அந்த ஷேக் ஆகுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? வித் ஷாக் வேவ்ஸ். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒலியை எழுப்பிட்டு வரும் இல்லையா, அந்த வேவ்ஸ், அதுதான் இங்கே ஷாக் வேவ்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் ஷாக் வேவ்ஸ் ரீச்சிங் டு த கிரவுண்ட் காசிங் த லேண்ட் டு குவாக். சொன்ன மாதிரி அந்த காமெட் வந்து ஒரு செம்ம ஸ்பீடில் இந்த எர்த்தை நோக்கி வரும்போது நம்ம அட்மாஸ்பியர் என்ன ஆகுமா? ஷேக் ஆகுமா? ஸோ அப்படி ஷேக் ஆகுறதுனால இது கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும்போது, அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது, நம்ம வாழ்கிற இடத்த ஹிட் பண்ணும்போது நம்ம அந்த லேண்டில் வந்து எர்த் குயிக் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இட் மே காஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த காமெட். இட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? Okay. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட சயின்டிஸ்ட், ஓகேவா? ஸோ நம்மளோட சயின்டிஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல்ஸாக இருக்கலாம். ஸோ அங்கங்கே விட்டுட்டு போன கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி காமெட்டாக ஃபார்ம் ஆகலாம். ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் ஒரு கெமிக்கலாக இருக்கலாம். இன் த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட். ஸோ அந்த காமெட் இப்போ ட்ராவல் ஆகி போகுது பற்றியா? ஸோ இந்த காமெட் இங்கே பார்த்தோன்னா அப்படியே இங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டே போகுது. ஸோ அப்படி ட்ராவல் ஆகி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே டஸ்ட்டை விட்டுட்டு போகுதா. ஸோ த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட். ஸோ காமெட் போயிட்டே இருக்கு. ஸோ அப்படி போகும்போது அதோட ஐஸ் பார்ட்ஸ் எல்லாமே உருகி வேப்பராக மாறுது. ஸோ அப்படி அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போகிற வழியெல்லாம் விட்டுட்டே போதாம். ஸோ அதுதான் ஒரு வேளை இந்த உலகத்தில் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், விட்டுட்டு போகிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் ஒருவேளை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, ஸோ உயிர் வாழ்றதுக்கு வந்து அர்த்தமா இருக்குமோ, இதுதான் உயிர் வந்து தோன்ற விஷயமா இருக்குமோ இந்த எர்த்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி உயிர்கள் வந்து பூக்கும்போது, உயிர்கள் வந்து தோன்றும் போது தான் ஒரு மேன் கைண்ட், விச் மீன்ஸ் நம்மளும் பிறந்திருக்கலாம், இருக்கலாம். இது எல்லாமே ஒரு அசம்ஷன். சரியா? இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லல. இட் இஸ் ஜஸ்ட் அன் அசம்ஷன் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த 4 லைன்ஸ் புரிஞ்சிச்சா? ஸோ சயின்டிஸ்ட் இது என்ன சொல்றாங்க? ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கெமிக்கல், அந்த காமெட்ல இருக்க கெமிக்கல் பயணிக்கும் போது என்ன ஆகுமா? போகிற ஸ்பீடில் அங்கங்கே அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து விட்டுட்டு போகுமா? ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகிறது தான் இந்த பூமியில் வந்து உயிர்கள் தோன்றதுக்கு, விச் மீன்ஸ் லைஃப் அப்படின்ற ஒரு உயிர் வந்து தோன்றதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கலாம். ஸோ அந்த பாதை தான் மேன் கைண்ட் வந்து வரதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமாடா? Then, I cannot say if this is true. I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. So, நம்மளோட இப்ப I அப்படின்றது இங்க யாரு? நம்மளோட poet. சரியா? ஸோ நம்மளோட போயட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இது ட்ரூவா ஃபால்ஸா, விச் மீன்ஸ் இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. எதுவா நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டான்ஸில் நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து தான் உயிர்கள் வந்தது, அந்த உயிர்கள் வந்து தான் மேன்கைண்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து சரியா தவறான்னு எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் அது சொல்கிறதுக்கான ரைட்ஸும் எனக்கு கிடையாது. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியும். இப்படி சீறி பாஞ்சு எழுந்து வர அந்த காமெட்டை, ட்ராவல் பண்ணுற அந்த காமெட்டை நம்ம பார்க்கணும், நம்ம
நம்ம பார்க்கறது வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மிராக்கிளான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த 4 லைன்ஸையும் அவர் முடிச்சிடுறாரு. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஃப்ளைட் அப்படின்னா விச் மீன்ஸ் அ ஃப்ளை, ஓகேவா? ஃப்ளையிங், FLYING, அதுதான் இங்கே ஃப்ளைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் ஸ்டான்ஸா. ஸோ ஜஸ்ட் நான் உனக்கு வந்து கடைசியில் ஒரு வாட்டி ஜஸ்ட் நான் இப்பயும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படியே அந்த தமிழ் அர்த்தங்களை மட்டும் சொல்றேன், சரியாடா? ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துடலாமா? திஸ். ஸோ நம்மளோட காமெட் எங்கேருந்து வருது? அந்த விண்வெளியிலேருந்து ரேம்ப் பண்ணி வருதா. ரேம்ப்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு மாதிரி வர ஸ்பீடில் ஒரு ஓசையை எழுப்பிட்டு வருது. ஒரு சின்ன சின்ன டேமேஜ் வந்து காஸ் பண்ணிட்டு வரது தான் ரேம்பிங். ஓகே, ஸோ ரேம்ப் பண்ணிட்டு வருது. அப்படி ரேம்ப் பண்ணிட்டு சீறி பாஞ்சு எழுந்துட்டு வர அந்த காமெட் வந்து ஒருபோதும் நிற்கவே நிற்காதாம். அது பகலாக இருந்தாலும் சரி, இல்லை இரவாக இருந்தாலும் சரி, நிற்கவே நிற்காதாம். சரியா? ஸோ அப்படியே சீறி பாஞ்சு பகலும் இரவும் ட்ராவல் பண்ணி வர அந்த காமெட்டை நம்ம பார்க்கறது வந்து நம்ம லைஃப் டைம்ல ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இப்படி ஸ்பீடா வர அந்த காமெட்டை வந்து சீட்டாவை விட அதிகமான ஸ்பீட்ல வருது. ஸோ கம்பேர்டு வித் சீட்டா. ஓகே, சீட்டா எப்படி வேகமா ஓடுமோ அதை விட அந்த காமெட் வந்து அவ்வளோ வேகமா டிராவல் ஆகுது. ஒரு மவுண்டைன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதை விட விச் மீன்ஸ் அந்த மாதிரி வந்து அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இதோட டெய்ல், இந்த காமெட்டோட டெய்ல் வந்து இப்படி உருவாகுது இல்லையா? ஸோ அந்த டெய்ல் தான் அது போற வழியை நமக்கு வந்து காட்டி கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, தென் ஸோ இதோட அவுட்டர் பார்ட், ஸோ இந்த அவுட்டர் பார்ட் அந்த அடிக்கிற ஃபோர்ஸில் விச் மீன்ஸ் அந்த ட்ராவல் ஆகிற ஃபோர்ஸில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வேப்பராக கன்வெர்ட் பண்ணுமா. ஸோ அப்படி வேப்பராக கன்வெர்ட் பண்ணி இந்த டெய்ல தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது போகிற வழியை நமக்கு காட்டி கொடுக்குது. ஸோ இந்த வழியில தான் அந்த காமெட் ட்ராவல் ஆகுது அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து பிஹைண்ட், விச் மீன்ஸ் அது போகிற வழி எல்லாமே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே போகுது. இது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுமோ நம்மளால எல்லா இடத்தையுமே பார்க்க முடியும். தென் ஸோ இந்த மாதிரி காமெட் நம்ம இடத்த நோக்கி, நம்ம ஏர்த்தை நோக்கி வரும்போது என்ன ஆகுமா, நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து ஷேக் ஆகும். ஸோ அப்படி ஷேக் ஆகி அந்த ஷேக்லேருந்து நமக்கு என்ன வரும், ஒரு ஷாக் வேவ்ஸ் வரும். சரியா? அந்த ஷாக் வேவ் நம்மளோட கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும் போது இந்த உலகமே, இந்த லேண்டே என்ன ஆகுமா, எர்த் குயிக் வரதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு கெமிக்கலான ஆயிருக்கலாம். ஸோ அந்த கெமிக்கல் டிராவல் ஆகும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பிஹைண்ட், அதுக்கு பின்னாடி விட்டுட்டே போகுது. ஸோ அதுல இருந்து உயிர்கள் வந்து பிறந்திருக்கலாம், அந்த உயிர்கள் வந்து மனிதர்களும் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் வி ஹாவ் லைக், இதை வந்து என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நம்மளோட போயட் சொல்கிறோம். ஸோ அந்த சயின்டிஸ்ட் அந்த அவங்களோட திங்கிங் வந்து கரெக்டாக தப்பாக என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு சொல்கிறதுக்கான ரைட்ஸும் எனக்கு கிடையாது. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். என்ன தெரியும், இப்படி சீறி பாஞ்சு எழுந்து வர அந்த காமெட்டை நம்ம பார்க்குறதுன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமா அமையக்கூடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட explanation of this. So behind it, behind the stanza, each line, so ஒரு லைனையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் தமிழில் இப்போ என்ன சொல்லணும் அதே தான் இங்கேயும் நான் இங்கிலீஷில் உனக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இன் அ பேராகிராஃப் செஷன். ஸோ உன்னால் சம்மரி படிக்க முடியல அப்படின்னு பார்த்தா இதையும் நீ வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ கிளாசரிஸ் இருக்கு. ரேம்பிங் பார்த்தனா என்ன சொன்ன, ஒரு அது வர ஸ்பீடில் அங்கே வந்து lot of noise and some damage will be there. Then spectacle, which means an unusual or unexpected event or situations that attract attention. Then காமெட்னா என்ன சொன்ன, ஒரு வால் நட்சத்திரம். தென் இது எதனால மேக் பண்ணியிருக்குமா, ஒரு ஐஸ் பாடினால, ஒரு அந்த ஹெட் எப்படி இருக்கும், ஐஸ் பாடி வித் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். சரியா? ஸோ இது வந்து விச் இஸ் க்ளோசிங் பாஸ் டு த சன் கிட்ட வரும்போது அதோட ஹீட்னால கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு வந்து அந்த வார்ம் ஆகி அந்த வேப்பர் வர அந்த வழியை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். சரியாடா? ஸோ ட்ரெயில் அப்படின்னா a path often made or used for particular purpose. So quake, which means a sudden violent movement in the earth, earthquake அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. Okay, so I told you before itself this is your memory poem. So அதனால இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் மெமரி பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இன் சம் ஷார்ட்ஸ் ஐ வில் நம்ம ரிலேட்டடாக நம்மள சேனலில் வந்து இது ரிலேட்டடாக ஸோ மெமரி போயம் என்னால் ஷார்ட்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் அதையும் போஸ்ட் பண்ணி உனக்காக பண்ணித்தரேன். ஸோ இப்போ புக் பேக் போயிடலாமா?
Yes, read the following lines and answer the question. So first two lines கொடுத்திருக்காங்க. Ramping through the heavens, never stopping day or night. So இது எப்படி போகுமா? ramp பண்ணிட்டு போகுமா? நைட்டும் பகலும் நிக்கவே நிக்காது. இதுதான் இந்த two lines ஓட explanation. First question பார்த்திடலாமா? How does the comet travel? So இது எப்படி travel ஆகும்? skyல making a loud of noise causing damage. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ramping அப்படின்னு சொல்லியிருக்கோம். So ramping ஓட மீனிங் தான் அது. ஸோ புதுசா நம்ம படிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை, அந்த மீனிங் தான் கிளாசரியில கொடுத்த மீனிங் தான். ரேம்பிங்க்கு பதிலாக நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் ஒன், விச் வேர்ட் குட் யூ ரீப்ளேஸ் ரேம்பிங் வித்? ஸோ ரேம்பிங்கை வித் நம்ம எது ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா சார்ஜிங். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Second question, faster than a cheetah with a tail that smiles long. So cheetah-வை விட வேகமா than அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சீட்டாவையும் அந்த காமெட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, கம்பேரிட்டிவ். சரியாடா? ஸோ சீட்டாவை விட ஃபாஸ்ட்டாக போகுது, அதோட டெய்ல் வந்து ஒரு லாங், ஒரு மைல் கணக்காக, இங்கேருந்து பார்த்தா 2 மீட்டர் 3 மீட்டர் தான் தெரியும், ஆனால் நம்ம வானத்தில் அந்த ஸ்பேஸில் போய் பார்க்கும்போது தான் ஒரு மைல் கணக்காக ட்ராவல் பண்ணிட்டு போகிறது நமக்கு தெரியும். Why is the comet compared to cheetah? எதனால? Because due to his speed. cheetah எப்படி வேகமா போகுமோ அதனால அந்த வேகத்தையும் இதோட வேகத்தையும் கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க. Or we can have other answers also. The cheetah is the fastest running animal, so the comet is compared to the cheetah. Both are similar, you can use any one. Whose tail is compared here? யாரோட tail compare பண்ணியிருக்காங்க? comet ஓட tail தான் இங்க compare பண்ணியிருக்காங்க. Which shock waves reaching to the ground cause the land to quake? What is reaching to the ground? So ground-க்கு என்ன reach ஆகும்னு பார்த்தா shock waves தான் reach ஆகும். சரியா? அந்த atmosphere வந்து shake ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஷேக்லேருந்து வர அந்த அலைகள் தான் நமக்கு வந்து கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகும், which means reach ஆகும். What is causing the land to quake? ஸோ எது வந்து லேண்டுக்கு வந்து earthquake வந்து காஸ் கொடுக்கும், எது வந்து தாக்குமா, அந்த shock waves தான் வந்து தாக்கும். அதுதான் நமக்கு earthquake வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. Okay, in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. So the first question, what does the word they refers to? So inga they, in the dust they leave behind. So and they yaru nammaloda comet. சரியா? So refers to the comet. The next one, according to scientists, how did life start on earth? ஸோ சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது வந்து இந்த காமெட் ட்ராவல் ஆகும்போது விட்டுட்டு போகிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லேருந்து தான் உயிர் அப்படின்றது ஒன்று பிறந்துச்சு. ஸோ அந்த உயிர்லேருந்து தான் மேன்கைண்டும் வந்திருக்கலாம். இதுதான் வந்து சயின்டிஸ்டோட அசம்ஷன்ஸ். ஓகேவா? அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட், லைஃப் ஸ்டார்டட் ஆன் த பிளானட் பை த டஸ்ட் லெஃப்ட் பிஹைண்ட் தீஸ். ஸோ இதுதான் மெயின் ஆன்சர். ஸோ ரிமைனிங்லாம் நீ கொஸ்டின்லேருந்தே காப்பி பண்ணிக்கலாம். த டஸ்ட் லீவ் behind by these comets. Okay, next question, fifth one, but I know no better spectacle than a comet in full flight. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அது எனக்கு சயின்டிஸ்ட் சொன்னது வேணா தெரியாம இருக்கலாம், பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ அப்படி சீறி பாஞ்சு எழுந்து வர காமெட்டை பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு காட்சியாக அமையப்படும். ஸோ ஹூ டஸ் ஐ ரெஃபர்ஸ் டு? ஸோ ஆல்ரெடி நான் போயம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஐன்றது யாரு? நம்மளோட போயட். ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு த போயட் அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது, அந்த போயட்டோட நேமையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது 1 மார்க்னா நீ இப்படி டு த போயட் அப்படின்னு சொல்லியிருந்தனா யூ வில் கெட் ஒன்லி half a mark. ஸோ நேம் கொடுத்துருக்கும் போது நம்ம கண்டிப்பாக கம்மா போட்டு அவரோட நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். நார்மன் லிட்டில்ஃபோர்ட். தென் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்பெக்டிக்கல் மென்ஷன்ட் இன் த லைன் above? ஸோ எது வந்து பெஸ்ட் ஸ்பெக்டிக்கலாக இருக்குமா? த ஃப்ளைட் which means அந்த ஃப்ளையிங். சரியா? The flight of the comet is the best spectacle mentioned in the above line. So இதுதான் இந்த flight அப்படின்னு மென்ஷன் ஆகும்போது flying அதை ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா வேர்டை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது.
ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிச்சாச்சு. now we can have a short summary. அவங்களே கொடுத்துட்டாங்க, லைக் அவங்க பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இன் பிட்வீன் கொஞ்சம் டேஷஸ் இருக்கும். ஸோ அந்த டேஷஸில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பார்க்கலாமா? எஸ். ஸோ the poet described a moving comet which speeds through the heavens and never take break. ஸோ இது வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ day and night. okay. Okay, when a comet is in full flight, it gives a spectacular scene which can never be compared to anything else for a lifetime. The comet is compared to a cheetah from its speed, and a mountain as it's powerful and strong melts, which causes a vapor from the force and leaves behind a trail as it travels on its way. If it comes very close to the atmosphere, it causes a shake, which in turn produces a shock wave that reaches the Earth's surface. According to the scientists, the comets leave behind the chemicals in the form of dust, which resulted in the emerging of life. எமர்ஜிங்னா உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிற விஷயங்களை எமர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. on earth and mankind came into existence, but the poet is not sure whether this principle is true or not. Whether this principle is true or not, but he knows for sure that whatever the truth may be, the sign of the comet is full flight is spectacular. ஓகே. ஸோ சச் அ ஈஸி திங். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஜஸ்ட் நம்ம கதையை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். விச் மீன்ஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஃபாலோட் பை எக்ஸாம்பிள் அந்த பாக்ஸ் எல்லாமே நம்மளால் அதை ஃபில் பண்ண முடியும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு போயம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 லைன்ஸ்லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணலாம். If one should come too close to earth, the atmosphere will shake, with shock waves reaching to the ground, causing the land to quake. So first question பார்த்துடலாமாடா? Pick out the rhyming word. So rhyming word அங்க என்ன இருக்கு? earth வராது, shake. So earthum groundum வேற மாதிரி இருக்கு. So shake and quack will be the rhyming word of this stanza. ஓகேவா? தென் மென்ஷன் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயம். ஸோ ஸ்கீம் நமக்கு நல்லாவே தெரியும். எஸ். ஸோ ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிற அந்த வேர்டை வந்து நம்ம சேம் ஆல்ஃபபெட் வச்சு ஸ்கீம் பண்ணணும். ஸோ earth A, ஓகே, ஷேக் இது ரெண்டும் வேற மாதிரி சவுண்ட் இருக்கு. ஸோ பி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட் இதுவும் வேற மாதிரி இருக்கு. சி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஷேக் குவாக். ஸோ அகெயின் வில் பி த பி சவுண்ட். பிகாஸ் நமக்கு சேம் சவுண்ட் இருக்கனால சேம் ஆல்ஃபபெட் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏ பி சி பி. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஓல் போயமோட ரைமிங் ஸ்கீமாக இருக்கும். ஓகேவாடா? ஏ பி சி பி will be the rhyming scheme of the comet. Okay, the next question. When you read the poem aloud, you can feel or hear the rhythm. What, according to you, gives rhythm to the poem? The rhythm or the word in the line. Support your answer with examples from the poem. So here this will be your general thing. Most in the madri 90% will not be asked in the exam, but for a safer side அந்த 10% நமக்கு அந்த லக் இருந்தால் தான் ஓகேவா, இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக இதை படிக்காமல் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். when I read a poem aloud, ஸோ நான் ஒரு போயம் லவுடாக ரீட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட லைக் இந்த மாதிரி ரைமிங்கான அந்த ஒரு முடியும் போது ஒரே மாதிரி சவுண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஈஸியாக ரிப்பீட் ஆகுமா? ஸோ அந்த விதத்தில் இந்த போயமில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். The consistency of the verses in each stanza is well managed and controlled. The first and the third line. So quack and shake பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து first and third lineல இருக்கிற do not rhythm at all. If we consider the poem stanza wise, the lines are metered uniformly. The rhyming scheme of each stanza is A, B, C, B. இப்போ நம்ம பார்த்த மாதிரி the poet has used simple language to make the reader to enjoy the poem meaningfully. So இந்த simple language use பண்றது தான் அவரோட ஸ்டைல், which we saw in the about the author, introduction of the authorலே பார்த்துட்டோம். சிம்பிளாக இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எழுதியிருப்பாரு.
So second question போலாமா? Yes, narrate how the poet described the comet. So கண்டிப்பா இது வந்து paragraphல கேட்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? விட்டுட்டுலாம் வந்துடக்கூடாது. ஓகே வாடா. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுட்டு சரியா, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுத போற அப்படின்னா டைட்டில் அப்படின்னு எழுது. ஸோ டைட்டில் த காமெட் அப்படின்னு எழுதுனா போதும். தென் வந்து ஆத்தர், நம்மளோட ஆத்தர் யாரு? நார்மன் லிட்டில்ஃபுட். ஓகே, தென் த தீம். ஸோ தீம், இந்த போயமோட தீம் பார்த்தோன்னா காமெட்ஸ் ஆர் லைக் லைப்ரரிஸ் ஸ்டோரிங் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆர் ஃபார்மேஷன் இன் டைனி பார்ட்டிகல்ஸ். ஸோ டைனி அப்படின்னா என்ன? குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி எழுனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா இன் பிட்வீன்லேருந்து நீ வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டைட்டில், ஆத்தர், தீம் மறக்கவே கூடாது. The poet Norman Littlefoot wonders at the beautiful spectacle of the comet in the sky. The comet is moving through the heavens. So heaven அப்படின்னா அந்த விண்வெளி, அதுதான் இங்கே heaven மென்ஷன் பண்ணியிருக்காங்க. At a great speed. It has never stopped day or night. When a comet is a complete flight, which means complete flight, அப்படி கம்ப்ளீட்டாக ஃப்ளை பண்ணி வரும்போது இட் கிவ்ஸ் அ ஸ்பெக்டகுலர் சீன். அது என்ன மாதிரி? ஒரு அரிய வகை காட்சி மாதிரி, ஒரு பிரமிக்கக்கூடிய, நம்ம பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி காட்சிகளை தான் நம்ம ஸ்பெக்டகுலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The poet says that it can never be compared with anything else for a lifetime. He says that a comet runs faster than a cheetah. Okay. And to him, a comet is more powerful and stronger than a mountain. The outer ice melts, causing a vapor from its force. So அப்படியே போயமோட லைனை தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில், அவ்வளோதான். As it travels on its way, it leaves behind a trail. So இங்கே பார்த்தோன்னா as it travel, it leaves behind a trail. So இதுதான் நம்மளோட போயமோட லைன். பட் ஆனால் இங்கே on its way அப்படின்ற வேர்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது மெமரி போயம் இல்லையா? ஸோ அதனால நீ வந்து பேராகிராஃப் படிக்காமையே லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னா படிக்காமே உன்னால பேராகிராஃப் வந்து ஆன்சர் பண்ண முடியும், இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் ஃபார்மேஷனால. இஃப் த காமெட் கம் வெரி க்ளோஸ் டு அட்மாஸ்பியர், வாட் வில் ஹேப்பன்? It may cause a shake which produce a shock wave when it hits the earth's surface. The scientists are opinion that the comet leaves behind chemicals. So and the chemical dust la irundhu da resulted emerging of the life on earth, and thus the mankind has come into the existence. But it is not very sure. அது வந்து அவருக்கு சரியா தப்பா உண்மையா பொய்யான்லாம் சரியா சொல்ல முடியாது, அது சொல்றதுக்கான ரைட்ஸும் அவருக்கு கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியுமா? என்ன தெரியும்? இந்த காமெட் ஃபுல் ஃப்ளைட்ல வந்து பறந்து வர்றது வந்து ஒரு பெஸ்ட் சீனா இருக்கும் நம்ம ஸ்கைல பார்க்கும் போது அப்படின்றத அவர் அஷ்யோர்டா நமக்கு சொல்லியிருக்கார். ஸோ த மாரல், ஸோ இந்த மாரலையும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டணும், சரியா? ஸோ மாரல், a comet is an incredible and incomparable spectacle. So that is one type of answer, and another type also I have given. You can choose either one, either this or that. Okay. So second question polama, give a detailed account of the various effects caused by the comet to the earth. So adu nama earth நோக்கி வரும்போது என்ன மாதிரி causes-லாம் வரும்? So comets are cosmic snowballs of frozen gases. So அது ice, அந்த ice எப்படி இருக்கும்? உள்ள கட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து கேஸஸ் வேப்பர் எல்லாமே வெளியே வரும். ராக்ஸ் அண்ட் டஸ்ட் that orbit the sun, which rotate the sun. The dust and gases from its tail that stretches away from the sun from millions of miles. ஸோ அந்த வால் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு போகுமா? மைல் கணக்கில் நீண்டுட்டே போகும். The poet described the comet that travels as a great speed. He says that it is faster than a cheetah and strong as a mountain. He images that the comet is very large in size, and it can shake the earth. And it may cause an earthquake when it reaches to the earth's surface. Okay, va?
the ஷாக் வேவ்ஸ் இருக்கும். ஸோ அது எர்த் சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகும்போது நமக்கு எர்த் குயிக்கும் வரும். ஸோ இப்படி ஃபாஸ்ட்டாக வரதுல வந்து கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகுமா, அந்த கெமிக்கல்ஸ் வந்து டஸ்ட்டை வந்து அங்கங்கே விட்டுட்டு போகுமா. ஸோ போயிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த லைஃப்பில் வந்து இது எனக்கு கரெக்டாக தப்பான்லாம் என்னால் சொல்ல தெரியல, பட் ஆனால் நம்ம அந்த போகிற அந்த காமெட்டை பார்க்கும்போது வந்து நமக்கு எப்படி இருக்குமா, ஃபுல் ஃப்ளைட்டாக இருக்குமா, ஒரு பர்டிகுலர் ஒரு நல்ல சீனாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அகெயின் இங்கே மாரல் இருக்குது. அண்ட் இந்த கொஸ்டினுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து நீ படிச்சுக்கோ. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1ம் 2ம் சேம் தான், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றணும். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல் போயமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பட் இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, so next we have the listening activity, which means இங்க paragraph இருக்கு. So back side we have the questions. So paragraph நீ பார்த்துக்கோ, நம்ம டைரக்டா questionக்கு போயிடலாம். Comments are believed to be remnants of the material created by the sun. Then comments are mostly made up of ice. அதோட head இருக்கும் இல்லையா. Then the dash can be seen in the night sky as a bright, quickly moving light. So என்ன நம்ம பார்ப்போம், அந்த ஹெட்டை விட அந்த வால் டிராவல் ஆகி போறதை நம்ம பார்க்க முடியும். Comets orbit at the very edge of the galaxy past the Pluto. Then state whether the statement is true or false. The melting process caused bit of dust and debris to the trail behind the comet, which is true. ஜஸ்ட் இதை நான் வந்து வெறும் கொஸ்டின் மட்டும் படிக்கிறேன், அதனால உனக்கு புரியாது. நீ என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நான் காட்டின அந்த பேராகிராஃபையும் படிச்சுக்கோ. தென் வி ஹாவ் த ரைட்டிங். ஸோ இந்த ரைட்டிங்கில் லைக் எப்படின்னா, நீ இமேஜின் பண்ணிக்கணும் என்னன்னா, நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் யூ ஆர் கோயிங் டு விசிட் த பிளானட், சரியா. ஸோ மேலே ஸ்பேஸ்க்கு போய் பிளானட்டை விசிட் பண்ண போகிற. ஸோ அங்கே வந்து நீ வந்து ஒரு ஏலியனை பார்க்குற. ஸோ ஒரு ஏலியனை பார்த்துட்டு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுற. ஸோ அவன் என்ன பண்ணுறான், உனக்கு வந்து அங்கே எல்லா பிளேஸ்லையும் சுற்றி காட்டுறான், அந்த ஸ்பேஸில் இருக்கிற பிளானெட்டில் இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் சுற்றி காட்டுறான். நீ ஏர்த்துக்கு இங்கே கீழே வந்ததுக்கப்புறம், ஸ்பேஸ்லேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத போகிற, லைக் தேங்கிங் ஹிம் ஃபார் த ஹெல்ப். ஓகே, ஸோ திஸ் வில் பி யுவர் ரைட்டிங் பார்ட். ஹியர் ஐ ஹாவ் கிவன் த ஆன்சர். ஸோ நான் வந்து என்னோட ஆப்ஷன்லேருந்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உன்னோட அந்த ஏலியனை வந்து நீ உன்னோட ஒரு ஃப்ரெண்டாகவும், லைக் ஏலியன் ஆர் யூ கேன் மென்ஷன் அ நேம் ஆல்சோ. ஸோ நீ என்ன மாதிரி தேங்க் பண்ணுவா அப்படின்றத ஒன்ஸ் இதை படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே நோட் பண்ணிக்கலாம், சரியா. வி லேண்டட் ஆன் த எர்த் சேஃப்லி. ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து திரும்பி வந்துட்டோம். இது வந்து ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, டு ட்ராவல் இன் ஸ்பேஸ். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ were very fortunate to be a friend of your on the strange planet, which means of your அப்படின்னா அந்த ஏலியனை மென்ஷன் பண்ணுற விஷயம், சரியா. We felt at home after meeting on the new planet, but for your help we could not have made our visit a success. உங்கள் ஹெல்ப் இல்லாமல் எங்களால் அந்த விசிட்டை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்க முடியாது. We are very thankful to you for your friendship and entertainment. We have enough confidence to make another visit there as you are there to host us, which means நாங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டோம், திருப்பியும் நாங்கள் வரணும்னு நினச்சாலும் நாங்கள் தைரியமாக வர முடியும். ஏன், நீ அங்கே இருந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவ அப்படின்றதுனால. We are heartened to feel that we are not alone in the universe. ஸோ நம்ம யாருமே வந்து தனித்தனியாக இல்லை, உன்னெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே இந்த யூனிவர்ஸில் ஒன்றா இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதா. We are sure that you are your friendly begins as we have observed you all. We invite you to visit us. Please come and live among us and share your wisdom with us. We do really need it. If you come to earth, I may sure that you would like it. On behalf of all humanity, I welcome you to earth. Looking forward to your early arrival. Yours sincerely, Vijay. So my name I have written. ஓகேவா, என்னோட பேர் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பேர் எழுதி, இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கூட, நான் அவங்க கூட வந்தேன், நீ எனக்கு எல்லாமே சுற்றி காட்டினேன், நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, அங்கே டீயும் சமோசா மட்டும் தான் இல்லை, அது மட்டும் இருந்துச்சுன்னா நான் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஃபன்னி கூட நீங்கள் ஃபன்னி ஃபேக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணி எழுதலாம், சரியா. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யோர் க்ரியேட்டிவிட்டி, ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் இட். ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் வந்து நம்மளோட ஓன் ரைட்டிங்கில் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் 8 மார்க்ஸ்க்கு ஏதாவது ஓன் ரைட்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் 9th தானே, நான் ஏன் ஓன் ரைட்டிங்கில் எழுதணும், நான் 10th போய் பார்த்துக்கிறேன். அப்போ 10th யூ வில் பி கெட்டிங் ஒன்லி 0 இஃப் யூ ஆர் நாட் ட்ரைங் இட் அவுட் நவ்.
Okay, so can we have a recall of all the concept what we learned now? Recall பண்ணி பார்த்துடலாமா? So mind map we are going to see a comet in full flight is a spectacular sight. So spectacle na என்ன? ஒரு அரிய வகை காட்சி. அந்த comet வந்து full flight அந்த பயங்கரமா அந்த பறந்து போறது அதை ramping பண்ணிட்டு போறத நம்ம பார்க்கணும்ன்றதே வந்து ஒரு ஸ்பெக்டகுலரான ஒரு சீன். A comet falls rapidly from sky without a break. So எங்கேயுமே பிரேக் ஆகாம ஸ்கைல இருந்து ஃபால் ஆகும். The comet is faster than a cheetah and stronger than a mountain. Comet is largest and stronger, more powerful than a mountain. Its outer ice melts and vapor leaves a trail. So first நான் சொன்ன மாதிரி அது travel ஆகி அது சம ஸ்பீட்ல போகும் இல்லையா? ஸோ அப்படி ஸ்பீட்ல போகும்போது அதோட ஹெட் பார்ட்ல இருக்கிற அந்த அவுட்டர் ஐஸ் என்ன ஆகுமா சாலிடா இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே அடிக்கிற காத்துல அந்த சூரியனோட வெப்பத்துல வந்து என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா வேப்பர் ஆகும். ஸோ அப்படி வேப்பர் ஆகி இந்த மாதிரி வேப்பர் ஆகி இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் அந்த வால் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரியாடா? If it travel close to earth, the atmosphere will shake. என்ன ஆகும் ஷேக் ஆகும் அந்த வேவ்ஸ்ல இருந்து நமக்கு earthquake அந்த ஷாக் வேவ்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் earthquake வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க காமெட் வந்து விட்டுட்டு போற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து தான் அந்த ஹியூமன் வந்து எக்ஸஸ் ஆயிருக்கும் வாழ்க்கை அப்படின்றது ஒண்ணு வந்து தொடங்கியிருக்கும். ஸோ அந்த வாழ்க்கை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் மனிதர்களே வந்திருக்க கூடும் அப்படின்றாரு. A comet in full flight is a spectacular scene. ஸோ இந்த மாதிரி பறந்து போற அந்த காமெட்டை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்டான ஒரு சீன் ஒரு காட்சி வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த போயம். ஸோ புக் பேக் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அதை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். சரியா? ஸோ எங்கெல்லாம் புரியலையோ அங்கே மட்டும் பாஸ் பண்ணி நீ படித்தா போதும். ரொம்பலாம் இவ்வளோ நேரம்லாம் வந்து உன்னை வீடியோ பார்க்க சொல்லலை. ஸோ கண்டிப்பாக நீ பார்ப்ப. ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ் நெருங்கி வந்துட்டே இருக்க. ஹாஃப் இயர்லி இஸ் அபவுட் டு ஹேப்பன். சரியாடா? ஸோ எந்த மாதிரி இது உன்னோட லேர்னிங் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ண முடியுமோ அவைலபிலிட்டி யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கணும். ஸோ இது நம்மளோட மெமரி போயம். கண்டிப்பாக மெமரி பண்ணிடு. முடிஞ்சதுன்னா நான் வந்து ஷார்ட்ஸாகவும் உனக்காக ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். சரியாடா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இப்போ நான் உனக்காக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நீ வந்து ஸ்பேஸ்க்கு போன அப்படின்னா எந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவேன்? ஸோ நம்மளோட ரைட்டிங்கில் பார்த்தோம் இல்லையா 2 ஃப்ரெண்ட்ஸ் தானே ஸ்பேஸ்க்கு போனாங்க. ஸோ இப்போ நீ ஒரு ஆள் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராக இருந்துச்சுன்னா நீ வந்து ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போவ அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. உன் பேர் உன்னோட ஃப்ரெண்டு பேரும். ஸோ இல்லைனா உன்னோட ஃப்ரெண்டு பேரை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் போடு. ஸோ நீங்கள் யார் ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீயும் யோசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் டேக் கேர். பாய்.